2 பேரும் குங்குமத்தை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. வா. ஏய், குங்குமத்தை நீ அவளுக்கோ அவ உனக்கோ. உங்க கை என்ன குட்டையா? இதுக்கு மேல எட்டாது. ஓஹோ, எனக்கு குங்குமம் வைக்க கூடாதுன்னு வரட்டு கௌரவமா? இப்போ பாரு ஹிட்லர். அரே ஹோ சம்பா. ஐயோ, என்ன ஹாசினி, என் புள்ள என்ன நீ போருக்கு அனுப்புற? இவ்வளவு பெருசா குங்குமத்தை வச்சு. ஏஜே திரும்ப திரும்ப. பார்மா எப்படி பண்ணிருக்கான்? எனக்கு இன்னொரு வேண்டுதல் இருக்கு, அதை முடிச்சு. எனக்கு தானடா வேண்டுதல், நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க, இப்ப வந்துடுறேன். போங்க. பசிக்குது. அதுக்கு என்ன? பசி மயக்கமா இருக்கு, கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன். என்ன? இது உங்க ரெஸ்டாரண்டா? இது கோயில், பொது சொத்து. நான் எங்க வேணாலும் உட்காருவேன், எங்க வேணாலும் சாய்வேன். நீங்க வேணா தள்ளி உட்காருங்க. நான் தள்ளி உட்காரணுமா? இந்த தள்ளிட்டேன். ஐயோ ஹிட்லர், என்னைய தள்ளுற? உங்களால கண்டிச்சு வளர்த்திருக்கணும். நானா இருந்தா இப்படி தருதலையா வளர விட்டுருக்க மாட்டேன். ஏய், யார பார்த்து தருதலைங்கிற? கூல் கூல். ஒரு தலை வெத்தலைன்னு சொல்றதுக்கு பதிலா தருதலைன்னு சொல்லிட்டேன். சாரி தலை. ஒரு சின்ன உதவி. என்ன சொல்லுங்க. என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு ஆபரேஷன். அவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு வந்தேன். யாராவது கல்யாணமான ஜோடிங்களுக்கு பாத பூஜை பண்ணா வேண்டுதல் நிறைவேறும்னு ஐயர் சொன்னாரு. அவர்தான் உங்ககிட்ட அனுப்புனாரு. கோவில் மாலை உங்க மேல விழுந்ததை பார்த்தேன். கடவுளோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு பாத பூஜை பண்ணா என் புருஷன் நல்லபடியா திரும்பி வருவாரு. என் தாலியும் தப்பிக்கும். அது இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ் வேற யாரையாவது கேளுங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஏஜி கொஞ்சம் என் கூட வாங்க. அட வாங்க. உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதா? மனசுல கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல? அவங்க என்ன உங்க சொத்துல பங்கு கேட்டாங்களா, இல்ல உங்க ரெஸ்டாரண்ட்டை எழுதி தர சொன்னாங்களா? அவங்க புருஷனை காப்பாத்த ஒரு உதவி கேட்டாங்க, அவ்வளவுதானே? ஏதோ உங்ககிட்ட 5 லிட்டர் பிளட் டொனேட் பண்ண கேட்ட மாதிரி அப்படி இன்சல்ட் பண்றீங்க. நம்ம குடும்பம் நடத்துற லட்சணம் அவங்களுக்கும் தெரியணுமா? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இந்த தாலியை தவிர வேற எதுவுமே இல்ல. அது அந்த கடவுளுக்கு தெரியும். பாவம் அந்த லேடிக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்க. நம்ம கல்யாண வாழ்க்கை தான் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையாவது நம்ம காப்பாத்தலாம்ல. புருஷன் உசுருக்காக ஊர் பேர் தெரியாத நம்மளோட கால கழுவுறேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு மத்தவங்கள கழுவி கழுவி ஊத்தி தானே பழக்கம். அதான் அந்த அம்மா கேட்டதும் எனக்கு பிடிக்காதுன்னு மூஞ்ச ஊரன்னு வச்சுட்டு சொன்னீங்களா? உங்க கால் என்ன நவபாஷானத்துல செஞ்ச முருகர் சிலையா? கால கழுவின தண்ணி நோயை தீர்க்கணும்னு சொல்றதுக்கு. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறதுனால தான் கேக்குறாங்க. ரொம்ப பில்டப் எல்லாம் பண்ணாதீங்க. உயிரே இல்லாத பிரவலி போட்டோக்கு பாயசம் வைப்பீங்க. ஒரு உசுரை காப்பாத்த உங்க கால கொடுக்க மாட்டீங்களா? நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாது. நீங்க சொன்னப்போ எனக்கு சரியா புரியல, அதான் வரலன்னு சொல்லிட்டேன்.
நீங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. 2 காலம் நல்லா தடவிட்டு ஜலத்தை விடுங்கோ, மஞ்சளை பூசுங்கோ, குங்குமத்தை வைங்கோ, அச்சதை போடுங்கோ. மகாலட்சுமி பாதயோக ஆத்யம் சமர்ப்பயாமி, அர்க்கயோக அர்க்கம் சமர்ப்பயாமி, கந்தாந்தாரயாமி கந்தாந்தாரயாமி. இந்த காலையே வைங்கம்மா, குங்குமத்தை வைங்கம்மா. பாதயோக பாத்தியம் சமர்ப்பயாமி, கந்தாந்தாரயாமி, கந்தாபரிகராசி குங்குமானம் சமர்ப்பயாமி, மாயாமி கந்தானம் சமர்ப்பயாமி. பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை நமோ நமः. இந்த அச்சத்தை வாங்கிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, கொடுங்கம்மா. இந்த அம்மாவுடைய வேண்டுதல் நிறைவேறவும் இவங்க புருஷன் பூர்ண ஆயுஷோட நல்லபடியா வாழறதுக்கும் நீங்க 2 பேரும் இந்த ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. சதவா நம்போது சதாய புருஷதேந்திரிய வீண்டுக்கு மூடுக்கோங்க. சதவா நம்போது சதாய புருஷதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரிய பிரதிஷ்டேந்திரிய. நீயா? நானே தான். ஏன் சிபிஐல தர சம்பளம் பத்தலையா? இப்படி மொபைலை திருட ஆரம்பிச்சிட்ட? ஒன்ன நான் எவிடன்ஸ் திருட சொன்னேன், அதை நீ செஞ்சியா? அதை விட்டுட்டு நான் சொன்ன வேலை செய்யாம ஏஜேயோட நெடுநாள் வாழ்றதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க. வாய் மூடு. அந்த ஆள் கூட நான் எதுக்கு வாழணும்? ஒரே நாள்ல ஹிட்லரை விட்டு ஓடுறதுக்கு ஏதாவது பூஜை இருந்தா சொல்லு, உடனே நான் செய்யறேன். என்ன ஹிட்லர் கிட்ட சிக்க வச்சதே நீதான். நீயே பேசுறியா அப்படி? உன்னை சிக்க வச்சது நான் தான். ஆனா உன்னை இப்ப பிரிக்க முடியாத அளவுக்கு ஏஜேயோட நெருக்கமா இருக்கியே, அதுக்கு பதில் சொல்லு. இது பாரு, என் அப்பாவுக்காக தான் நான் இங்க இருக்கேன். எவிடன்ஸ் எடுத்து மூஞ்சில வீசிட்டா அப்புறம் நீயே சொன்னாலும் நான் இங்க இருக்க மாட்டேன். இந்த ரோஷத்துக்கு ஒன்னும் உனக்கு குறைச்சல் கிடையாது. ஆனா எவிடன்ஸை மட்டும் எடுக்க மாட்டேன்ற. கிடைச்சா தர மாட்டேனா? இப்படிதான் தீபாவளி அன்னைக்கு நீ எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணி சிந்து மாடியில இருந்து கீழே விழுந்து கலவரம் ஆகி என்ன ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்ற? சிந்து மாடியில இருந்து விழுந்தா, ஏஜே என் தங்கச்சியை மலையில இருந்து தள்ளி விட்டான். நாளைக்கு நீயும் இப்படிதான் சாவும். அர்ச்சனா சீக்கிரம் வா. அர்ச்சனா 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 சீக்கிரம் வா. ஏன் என்ன ஜெயமா, என்ன என்ன இவ்ளோ ஹாப்பியா வரீங்க? பின்ன என்ன, சந்தோஷமான விஷயம் நடந்தா குஷியா தானே இருக்கணும். என் வேண்டுதல் வீண் போகல. அப்படி என்ன விஷயம் ஜெயமா? ஏஜேவும் ஹாசினியும் ஒன்னா சந்தோஷமா வாழ போறாங்கன்னு முஜே நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு நல்ல நேரம் கூடி வருது. என்ன ஜெயமா, ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஜோசியெல்லாம் இல்ல, உண்மை. என்ன நடந்துச்சு? கோவிலுக்கு போன உங்களை அந்த கடவுளே கோவில் வாசலுக்கு வந்து மாலை போட்டு மரியாதை கொடுத்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. எஸ், ஆமா, மாலை தான் போட்டாரு. நாங்க கோவிலுக்கு போன போது அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. அது என்னன்னா, ஒரு மாலைய 2 பேருக்கும் ஒரே டைம்ல போட்டு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. நான் தினம் தினம் சாமிக்கு போட்ட பூவை எல்லாம் ஒரேடியா ஒரே மாலையா ஒரே டைம்ல அவங்க கழுத்துல போட்டாரு. ஏஜேவியும் ஹாசினியும் ஒன்னா உட்கார வச்சு பூஜை செய்ய வச்சாங்க தெரியுமா? கடவுள் 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா நிக்க வச்சு பாத பூஜை செய்ய வச்சாரு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா வேற என்னன்னு சொல்றது? ஹாசினி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதையும் செஞ்சாரு. இப்போ 2 பேரும் ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் செஞ்சிட்டாரு. கடவுளோட பார்வை ஏஜே மேலையும் ஹாசினி மேலையும் பற்றுச்சு. இனிமே அவர் பாத்துப்பாரு. எனக்கு கவலையே இல்லை. இனிமே எப்பவுமே எனக்கு சந்தோஷம்தான். ஹாப்பி இன்
இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஒரு நாள் சந்தோஷம் வாழ்நாள் பூராவும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பாத்துக்கோங்க. ஏன் இருக்காது? நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷம். இதுல யாரு தலையிட போறா? அதானே நாம ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல என்ன? என்னமோ இத்தனை நாள் எந்த ரைட்ஸும் இல்லாம அடிமையா இருந்த மாதிரி பேசுறீங்க. உங்ககிட்ட கண்டதையும் சொல்லி கிளப்பி விட்டுட்டு பிரச்சனைன்னு வந்தா அந்த ஹாசினி எஸ்கேப் ஆயிடுவா. அப்போ அப்போ அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏஜே நம்ம சந்தோஷமா இருக்க சொல்லி தானே ஹாசினி கிட்ட பொறுப்பை கொடுத்தாரு. அதான் அனுபவிக்கிறோம். அதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை? ஹாய். என்ன 3 பேர்ல 2 பேரோட முகம் பிரைட்டா இருக்கு. என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதான் சந்தோஷம் கொடுத்த நீயே இப்படி கேள்வி கேட்கலாமா? பாராட்டு விழாலாம் போதும், வாங்க சாப்பிடலாம். அக்கா, நீங்க இன்னும் சாப்பிடலையா? என்ன கேள்வி இது? எப்பவும் ஒன்னா ஃபேமிலியோட சேர்ந்து தானே சாப்பிடுவோம். இன்னைக்கு என்ன புதுசா? இல்லக்கா, நாங்க வெளியில போனோம்ல, அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஏஜே ரெஸ்டாரண்ட் ஃபேமிலியில உள்ளவங்க வெளி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாமா? இது என்ன புது பழக்கம்? இதுல என்ன தப்பு? வெளியே கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிடைக்குமா? இல்ல ஒரே ஃபுட்டு தான் திரும்ப திரும்ப சாப்பிட முடியுமா? ஒரு சேஞ்ச் வேணா? ஊட்டிக்கு டூர் போனாலும் சாப்பிடுறதுக்கு இங்க வந்துட்டு தான் போவீங்களா? ஏய், நீ பேசாத. இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாத்தையும் மாத்தலான்னு பாக்குறியா? எத்தனை பேருக்கு சமைச்சு போட்டாலும் சாப்பிடுறதுக்கு ஏஜே இங்கதான் வருவாரு. இங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதா வழக்கம். சேர்ந்து சாப்பிடுறத விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறது தான் முக்கியம். இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஹாப்பி தானே? ஐயோ, ரொம்ப ஹாப்பி. நீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கேன். தேங்க்யூ. சரி, நான் போய் பேக்ல வச்சுட்டு வரேன். நான் இன்னைக்கு நடந்ததுல என் ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால்ல சொல்ல போறேன். பை. ஏஜே ஃபேமிலியை என்ன பண்ணலான் இருக்க? நான் என்ன பண்ணேன்னு மாயா சித்ரா முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. வழக்கம் சம்பிரதாயம் எல்லாம் நமக்கு நாமளே போட்டுக்கிற வேலி. நம்ம சந்தோஷத்துக்கு வேலி தடையா இருந்தா வேலிய தூக்கி எறிஞ்சிடணும். நான் வேலின்னு உங்களை சொல்லல. நீங்க சொடக்கு போட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொடக்கு போட்டா நடக்கிற காலம் வந்துச்சு. பாய். என்னது இதெல்லாம்? யார் இது செஞ்சது? நான் தான். அந்த பெருமையெல்லாம் எனக்கு தான். இப்ப எதுக்கு என் ரூம் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன்? அதுவா, ரூம் ரொம்ப பழசா இருந்துச்சு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கட்டும்னு நான் தான் மாத்தினேன். நல்லா இருக்கா இல்லையான்னு நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? நீங்க ரூம்குள்ள வரீங்க, படுக்கிறீங்க, போறீங்க. எப்பயாவது ரூமை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? எல்லாம் ஓல்டா இருக்கு. ஒரே டஸ்ட். பெயிண்ட் வேற ஃபேட் ஆயிடுச்சு. மொத்தத்துல ரூம் உங்கள மாதிரி பழசாயிடுச்சு. நான் டஸ்ட் அடிச்சு ரூமை சுத்தம் பண்ணா நீங்க என்ன அடிக்க வந்து வொஸ்டா பிஹேவ் பண்றீங்களா? இந்த ரூமை நீ எதுக்கு மாத்துற? இந்த ரூம் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தா போதும். நான் யாருக்காகவும் மாற மாட்டேன், யாரையும் என்ன மாத்தவும் விட மாட்டேன். புரியுதா? மாறாம அப்படியே இருந்தா காயலாம் கிடைக்குதா போணும். ஏய், பின்ன மனசு எல்லா புது பொருட்களையும் ஏத்துக்கும், ஆனா மனசு மட்டும் மாறவே மாறாது. அப்படியே தான் இருக்கும். இந்த ரூம் அப்படிதான், மாறவே மாறாது. இது என்னோட ரூம், எனக்கான ரூம், என் மனசுக்கு பிடிச்ச ரூம். ஆமா, உங்க மனசு மாதிரியே ரூம் அழுக்கா இருக்கு. எவ்வளவு தைரியம் உனக்கு?
என் ரூம்குள்ள வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ. இந்த ரூமுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இங்க படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேற பிடிச்சிட்டு என்னையும் என் ரூமையும் அழுக்குன்னு வேற சொல்றியா? இங்க ஒரு பொருளையும் தொடறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் என்ன இந்த ரூமுக்கு காப்பி ரைட்ஸா கேட்டேன் இல்ல பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டேனா? பழைய தகர டப்பா மாதிரி இருக்கேன்னு சுத்தம் பண்ணா ஓவரா தான் பண்றீங்க. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு உன்கிட்ட சர்டிபிகேட் கேட்டேனா? கேட்டாலும் தர முடியாது. வேணா இந்த ரூமுக்கும் உங்களுக்கும் சேர்த்து 4 பேரிச்சம்பழம் தரலாம். அதுவும் வேணானா குப்பைக்கு தான் போகணும். யார குப்பைக்கு போக சொல்ற? உங்களதான். உன்கிட்ட எல்லாம் போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு. இத பாரு, என் ரூம் எனக்கு வேணும், பழைய மாதிரி வேணும், அவ்வளவுதான். என்ன எல்கேஜி குழந்தை மாதிரி சாக்லேட் வேணும் பஞ்சு மிட்டாய் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க? காலம் மாறி போச்சு, நீங்களும் மாறி. இந்த ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு திருப்பி வேணும். இந்த குப்பை எல்லாம் அள்ளிட்டு போயிடு, அவ்வளவுதான். நீ அப்படி பண்ணல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாகிரதை. இப்ப மட்டும் இந்த மனுஷனாவா இருக்கேன். குப்பையில போடணும். அட கும்பகர்ணா, இடி விழுந்தாலும் இந்த ஹிட்லர் அசைய மாட்டார். ஏமா ஏமா இப்படி பண்ண? போனதும் போன, ஏன் தனியா போன? இந்த ஆளையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் வேற எங்கேயாவது நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேனே. இதுக்கு மட்டும் கோரஸ் பாடு. இதுவும் வேணாம். ஏய், என்னது இது? என் மேல இவ்வளவு குப்பை. சே, அது நீங்க தானே பண்ண டெக்கரேஷன் எல்லாம் கலக்கி சொன்னீங்க. அதுக்காக தூங்கினவன் மேல குப்பை போட்டு இப்படி இரிட்டேட் பண்ணுவியா? அறிவு இருக்கா உனக்கு? நீ திட்டுற. இது மாதிரி காட்டு. ஏய் ஏய், என்ன பண்ற நீ? உங்களை வெறுப்பேத்துற. ஏன் தலையில இருக்கிற மூளை உங்களை என்ன பண்ணுச்சு? மூளை எல்லாமே ஒரு மொரட்டு ஹிட்லரோட ஒரே ரூம்ல இருக்க. உங்க மூளை மட்டும் ஐஸ்கிரீம் மாதிரி பல பிளேவர்ல இருக்குமா? உங்களோடது மட்டும் பிளேவரான மூளையா? தூங்கினவன் மேல குப்பை போட்டது மட்டும் இல்லாம ஓவரா பேசிட்டு இருக்கியா நீ? இது பாரு, பெட்டா இது. இந்த ஹார்ட், இந்த ரிப்பன், இந்த ஜிகனா, நடுவுல நானு கொலு வச்ச மாதிரி இருக்கு. கொலு மாதிரியா இருக்கு? பாத்தீங்களா, நான் கலைச்சு போட்டாலும் அதுவும் ஒரு டிசைன் ஆயிடுச்சு. இழிச்சு. இருங்க, அப்படியே சிரிங்க. நான் இந்த கொலு பொம்மையோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஸ்மைல். ஏய், என்ன வளர்ற? என் மேலே கை வச்சிட்டல. நான் ஏரியால எவ்வளவு பெரிய ஷார்ப் தெரியுமா? இரு, உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, எதுவும் கையில சிக்க மாட்டுது.
ஒரு மாதிரி பாக்குறாளே. ஓ, இவ வெக்கப்பட்டாலும் எனக்கு பயமா இருக்கு. என்ன உங்க ஃபேஸ்ல மறுபடியுமா? இன்னொரு தடவை நீ லிப்ஸ்டிக் போட்டு உன்னை சாவடிச்சிருவேன். rascal. ஆண்டவா, சாவி எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துரு. ஆண்டவா, சாவி எனக்கு எப்படியாவது திரும்ப கிடைச்சிடணும். இத எப்படியாவது எனக்கு கிடைக்க வைக்கணும். ம், ஆண்டவா நீ ப்ளீஸ். என்ன இந்த அளவுக்கு வேண்டதெல்லாம் தரேன். இந்த சாவி இந்த வீட்டோட கௌரவம், இதோட மதிப்பு உன்ன மாதிரி நேத்து முளைச்ச காலானுக்கு தெரியாது. அதான் சாவி எங்க இருக்கணுமோ அங்க வந்து சேர்ந்துருச்சு. ஓ அப்படியா? தனக்கு உரிமை இல்லாத பொருள் மேல கை வச்சா அதுக்கு பேரு திருட்டுன்னு என் 1ஆம் கிளாஸ் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. தேங்க்ஸ். என் கையில இருந்து புடுங்குற அளவுக்கு சாவி சின்ன பொருள் தான், ஆனா அதுக்கு பொறுப்பு அதிகம். அவ்வளோ வீட்டெல்லாம் உன்னால தாங்க முடியாது. ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு அறிவில்ல. உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. தங்களுக்கு நம்பிக்கை இல்லனா உங்கள் முன் நான் உறுதிமொழி எடுக்கிறேன். ஹாசினி ஆகிய நான் இன்று முதல் இந்த சாவியை குடும்ப முன்னேற்றத்திற்கு மட்டும் பயன்படுத்துவேன் என்றும், தவறான வழிக்கோ அல்லது குடும்ப விரோத செயல்களுக்கோ இந்த சாவி பற்றிய ரகசியத்தை ஒருவரிடமோ பலரிடமோ சொல்ல மாட்டேன் என்றும், சாவிக்கு எந்த விதமான சேதாரமும் செய்ய மாட்டேன் என்றும், சாவியை பத்திரமாக பாதுகாப்பேன் என்றும் அர்ச்சனா மீது நான் சத்தியம் செய்கிறேன். ஏன் ஏன் மேல சத்தியம் பண்ற? ஆ, நீ சத்தியத்தை மீறினா அப்புறம் நான் சாகவா? இது மாதிரி எத்தனை உறுதிமொழி எடுத்தாலும் உன் மேல நம்பிக்கை மட்டும் வராது. எனக்கு மாமியாரும் ஆக முடியாது. ஏன்னா உன்னால எதையுமே உருப்படியா செய்ய முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியும். நிச்சயமா முடியாது. சேலஞ்ச். என்னால முடியும்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த வீட்டை எல்லாரும் சந்தோஷமா வாழ்ற இடமா மாத்தி காட்டுறேன். உன் வாயாலே என்ன அத்தனை கூப்பிட வைக்கிறேன். வட்டா? நீ என்கிட்ட பண்ணது ஒரு சேலஞ்ச், பட் நான் உன்கிட்ட பண்ண போறது ரிவெஞ்ச். என்கிட்ட தோக்குறதுக்கு ரெடியா இரு. இனி யாராலையும் நீ சாவறதை தடுக்க முடியாது. உன் கடைசி மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கோ. சிந்து, எப்படிமா நீ கீழே விழுந்த? நீ எப்ப கண் விழிப்பான்னு நான் காத்துக்கிட்டு ஏய், என்ன பண்ற? சிந்து நல்லா இருக்காளான்னு பாக்குறதுக்காக வந்தேன்.
டாக்டர், எனி டெவலப்மெண்ட்ஸ்? அப்படியே தான் இருக்காங்க. பிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா மெதுவா தான் ரெக்கவர் ஆகும். அப்புறம் டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம். சிந்துவை பார்க்கறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா சிந்துவோட உயிர் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அது முக்கியம் இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஒரு நர்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ண சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே. எனக்கு ஓம் மேலதான் சந்தேகமா இருக்கு. சிந்துக்கு நடந்தது ஆக்சிடென்டா இல்ல சூசைடா இல்ல நீதான் அவளை தள்ளிவிட்டியான்னு நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். ஒருவேளை சிந்துவோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் எனக்கு தெரிஞ்சது, உன் வாழ்க்கை பாதிலேயே முடிஞ்சிடும். அதுக்கு நான் கேரண்டி. சிந்துவை பார்த்துட்டல, கிளம்பு. ஏய் நில்லு. நீ ஹாசினி கிட்ட மறுபடியும் உன் வால் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னொரு தடவை ஸ்வேதா கிட்டயோ ஹாசினி கிட்டயோ உன் பார்வை போச்சுன்னா உன் வால் அறுத்துருவேன். என் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கிளம்பு. நீ குணமாகி வர நாளை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். ஸ்வேதாக்கு சம்மதம் பேசலான்னு வந்திருக்கேன். ஓ அச்சா, அப்படியா? அதான் இருந்த ஏஜாவை கொத்திட்டு போயிட்டீங்களே, இன்னும் என்ன சம்மந்தம் பேசுறதுக்கா? எங்க வீட்ல யாரு இருக்கா? அதான் சித்ராவோட அண்ணன் பத்ரி இருக்கார்ல, அவரை தான் பேச வந்தோம். பத்ரியா? வா பத்ரி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஐயோ, மேட்ரு ஓபன் ஆயிடுச்சு போல இருக்கே. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க சொல்றது உண்மைதான். என்னது உண்மையா? அப்படின்னா பொறு அவங்க சம்பந்தம் பேச வந்தது என்ன இல்ல, சம்பந்தத்தை பத்தி என்கிட்ட பேச வந்திருக்காங்க, புரியுதா? இல்லையே, வந்த உடனே உங்க பேரு தானே சம்மந்தம் பேச வந்திருக்கிறதா சொன்னாங்க. நீங்க அப்படிதானே சொன்னீங்க? ஆமா, நான் தான் அவர்கிட்ட ஸ்வேதாக்கு மாப்பிள்ள பார்க்க சொன்னேன். ரெண்டாவது மேரேஜா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் நம்ம ஸ்வேதாக்கு என்ன? எதுக்கு ரெண்டாம் தாரமா கட்டி கொடுக்கணும்? கல்யாணத்தை கிராண்டா பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன பணம் கொட்டியா கிடக்கு? நம்ம நிலைமை தான் உனக்கு தெரியுமே. நமக்கு என்ன நிலைமை வந்தாலும் ஸ்வேதாக்கு அப்படி ஒரு நிலைமைய நான் வர விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி, கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கொடுக்கறேன். அப்பாடா,
நல்ல வேலை இந்த ஹாஸ்னியே ஜென்ம சனி மாதிரி இந்த வீட்டை பிடிச்சிருக்கா. அவ வீட்ல இருந்து இன்னொருத்தியா தாங்காதுரா சாமி. ஜெயமா நான் கொஞ்சம் பேசிட்டு வந்தேன். சரி. வா. சம்மந்தம் பேச வந்தீங்களா இல்ல என்ன சமாதியாக்க வந்தீங்களா? நீ என் வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ள மாதிரி உருகுற, நாங்க உன் வீட்டுக்கு வந்தா புரோக்கரா மாறிடுற. இந்த நடிப்பெல்லாம் எதுக்கு? என்னையும் ஸ்வேதாவையும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? உன் போலீஸ் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? உங்க பேச்ச கேட்டா நான் போலீஸா இல்ல குற்றவாளியா மாறி ஜெயில களிதான் திங்கணும். நீங்க சம்மந்தம் பேச வந்தது என்னதான் ஒத்துக்கிட்டா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஸ்வேதாவை கல்யாணம் பண்றதுக்கு சிந்துவை நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டாங்க? இங்க பாருங்க, ஏஜேக்கும் ஆசனிக்கும் டவுட் வந்துருச்சுன்னா என் கதி அதோ கதிதான். அதுக்கு இல்ல பத்ரி, இப்பவே அடிக்கடி வந்து ஸ்வேதாவையும் உன்னையும் இணைச்சு வச்சு பேசினா தானே நாளைக்கு சிந்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்வேதா இருக்கான்னு எல்லார் மனசுலயும் ஒரு ஐடியா வரும்ல. உங்க ஐடியாவில தீய வைக்க நீங்களும் நானும் சேர்ந்துதான் சிந்துவை இப்படி ஆக்கிட்டோன்னு உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. பரவாயில்லையா? ஜெயிலா? பின்ன சிந்து நிலைமை தெரிஞ்சும் நீங்க சம்மந்தம் பேச வந்தா அவங்களுக்கு உங்க மேல டவுட் வராதா? நான் உங்களை கைவிட மாட்டேன் ஆண்டி, நீங்களும் என்ன கைவிட்டுறாதீங்க. என்ன சம்பந்தம் பேச வந்த ஸ்வேதாவை நான் மறக்க மாட்டேன். ஸ்வேதாவை என்ன மறக்க கூடாது. மம்மி வாங்க போலாம். மம்மி காஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு சித்ரா கூப்பிட்டாங்க, போங்க. சரி பத்ரி, என் பொண்ணுக்கு உன்னாலதான் வாழ்க்கை கிடைக்கணும். நல்ல மாப்பிள்ளையா பாரு. சரிங்க ஆண்டி. வா. நீ ஏன் ஸ்வேதாக்கு நல்லது பண்றவனா? அப்படிதானே ஆண்டி சொல்லிட்டு போறாங்க, நீ பாக்கல? எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன். என்னோட தான் ஸ்வேதாக்கு வாழ்க்கைன்னு உங்க அம்மாவே சொல்லிட்டு போறாங்க. இனி ஸ்வேதா எனக்கு கிடைக்கிறத உன்னால தடுக்கவே முடியாது. அன்னைக்கு அவ கைய தொட்ட, நாளைக்கு ஹேஜி கிட்ட சொல்லவா? பொறுக்கி நான் இருக்கிற வரைக்கும் ஸ்வேதாவோட நிழல கூட தொடவிட மாட்டேன். இன்னொரு தடவை உன் பார்வை ஸ்வேதா பக்கம் பட்டுச்சு, சிந்து கண் முழிக்கிறதுக்குள்ள நீ கண்ணை மூடிட்டு வச்சு ஆக்குறது. இத்தனை நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்தேல, அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் முடிவு கட்ட போறேன். என்ன முடிவு? எதுக்கு இவ ஓடணும்? ஒண்ணு புரியல ஏஜே. சரி, ஹாசினி என்ன தப்பு பண்ணா சொல்லு. திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம நான் தான் அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு என் மேல பழி சுமத்துறால, அது போய் இன்னைக்கு நிரூபிக்க போறேன். இதுல கையெழுத்து போட்டுட்டு போ. என்ன ஏஜே இது? டிவோர்ஸ் பேப்பர்ஸ். என்னது? ஏஜே ப்ளீஸ் அவசரப்படாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பேசுறதுக்கோ கேக்குறதுக்கோ வேற எதுவும் இல்லம்மா. இவளை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வே நீ? மரியாதை இதுல கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. கையெழுத்து போடு போடு. ஒரு ஏஜே, ஹாசினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா. அம்மா, அப்படிதாம்மா உன்னை நம்ப வச்சிருக்காவ. இவகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இரு, இல்லனா நீ சாப்பிடுற சோத்துல அவ விஷத்தை கூட வச்சிருவா. யோ ஹிட்லர், கொஞ்சம் மரியாதையா பேசு. உனக்கு என்னடி மரியாதை? அம்மா முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சு இங்கே இருந்துடலான்னு பிளான் பண்ணிட்டியா நீ? உன் நாடகம் எல்லாம் இனிமே செல்லாது. நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுவும் உங்க கூட வாழ்றதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா? அப்ப சைன் பண்ணு, போடு. ஓ, சைன் பண்ண முடியாதா? அதான் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும்ல எனக்கு. அதான் இதுவும் முடியாது இல்ல? அதான் உன்னால பண்ண முடியாதுல்ல? சரி, என்னால எல்லாம் பண்ண முடியும்.
ம். ஏய் ஹாசினி என்னம்மா இது கொஞ்சம் இரு அதை அம்மா கூட நீ சும்மா இருமா நீ கொஞ்சம் நீ இரு. சும்மா இருமா ஏய். ஏய் சைன் பண்ணு விடுங்க ஜெயம்மா. இல்ல அதை இங்க கூட ஹாசினி ஹாசினி சொல்றது கேளு. வேண்டாம் ஹாசினி வேண்டாம், கையெழுத்து போடாதமா. நான் சொல்றது கேளு ஜெயம்மா. ஹாசினி வேண்டாம்மா, நான் சொல்றது கேளு. கையெழுத்து போடாத ஹாசினி ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. வேண்டாம் கையெழுத்து போடாத. விடுங்கன்னு சொல்றீங்க ஜெயம்மா. நீங்க கண்ட கனவு உண்மைதாம்மா. நாளைக்கு 2 பேரும் பிரிய போறதான் இன்னைக்கு நீங்க கனவா கண்டிருக்கீங்கம்மா. ஐயோ ஐயோ அக்கா, அப்ப ஹாசினி இந்த வீட்ல இருக்க மாட்டாளா? வெளியில போயிடுவாளா? எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அப்போ ஹாசினி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா நம்ம நிலைமை என்ன ஆவறது? அதுதான் எனக்கும் புரியல. இப்போ நம்ம யார் பக்கம் இருக்கிறது? ஹாசினி பக்கம் இருக்கிறதா இல்ல அக்கா பக்கம் இருக்கிறதா? ஹாசினி பக்கம் இல்ல அக்கா பக்கமே இருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் 2 பேரையும் நான் பிரிய விட மாட்டேன். அம்மா, எழுதுனதை அழிக்கிறதுக்கோ இல்ல புதுசா எழுதுறதுக்கோ நமக்கு ஏதுமா உரிமை? எழுதினபடி ஆடுறதுதான் நம்ம வேலை. இல்ல இல்ல ஜோசியரே, அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டா நான் விட்டுருவேனா? இந்த ஜெயம்மா விட்டுருவேனா? அப்புறம் எதுக்கு நான் பூஜை பண்றேன்? அவன் காலடியிலேயே விழுந்து கிடக்குறேன். கஷ்டம் வரும்போது நாம எதுக்கு ஆண்டவன் கிட்ட ஓடுறோம்? சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில தானே. சரி பண்ணித்தான் ஆகணும் ஜோசியரே. ஆமா, சரி பண்ணித்தான் ஆகணும். இல்ல அது சொன்னீங்களே, அத அத ஏதாவது மாத்த முடியுமா? அவங்க ஒன்னா வாழறதுக்கு ஏதாவது பரிகாரம்? அம்மா, கனவுல குங்குமத்தை தாலியில வைக்க போற நேரத்துல தடங்கள் வந்திருக்குன்னா தாலியில ஏதோ பிரச்சனை இருக்குமா? புரியல. கழுத்துல இருக்கிற கயிறு கெட்டியா இல்லைன்னு அர்த்தம். அச்சச்சோ, இந்த தாலி கழுத்துல ஏறினப்பவே பிரச்சனை வந்திருக்கணுமேமா. ஆமா ஜோசியரே. கல்லுலயும் முள்ளுலயும் நடந்துட்டு குத்துதே குதறதுன்னு சொன்னா எப்படிமா? தாலி ஏறப்போ சரியா செய்யாம இப்ப இறங்குறப்ப அழுது என்னமா பண்றது? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ஜோசியரே. நடந்தது நடந்து போயிடுச்சு. ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்களேன். ஏமா, தாலி கட்டினதுக்கு அப்புறம் தாலிய பிரிச்சு கட்டுற சடங்க ஒழுங்கா நடத்தினீங்களா? தாலி பிரிச்சு இல்ல ஜோசியரே. சடங்குல குறைய வச்சுக்கிட்டு ஆண்டவனை குறை சொன்னா எப்படிமா? விட்ட குறை தொட்ட குறையா அது தாலியில கை வைக்குதுமா. அப்படியா? அந்த சடங்க உடனே பண்ணிடுங்கம்மா. அப்படியா? செஞ்சிடுறேன், அப்படியே செஞ்சிடுறேன். அப்புறம் மனைவியோட தாலியை வச்சிருக்கீங்களா? ஆமா, இருக்கு ஜோசியரே. அப்போ பிரிச்சு கட்டுற புது தாலியில இருந்து கொஞ்சம் கயிறை எடுத்து அந்த பழைய தாலியில சேர்த்து கட்டிடுங்கம்மா. தாரத்தோட தாலிய பார்க்க வச்சுட்டு புது தாலி இந்த வீட்டுல நடமாடுறது ஒரு குறையா இருக்கு. ஓ, பழைய தாலியோட ஏக்கம் கூட புது தாலிய பாதிக்கலாம். ஓ அப்படியா? எதுக்குமா அந்த பாவம்? அந்த குறையும் தீர்த்துருங்கம்மா. சரி, நீங்க சொன்னா சரி. நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சிடுறேன். நான் வரமா? சரிங்க. கடவுளே.
பாத்தியம்மாயா, இந்த ஹாசினிய பொறுக்காம தான் ஆண்டவனே அவளை துரத்துறதுக்கு பிளான் பண்றாரு. இவங்க என்னடான்னா அவர் பிளானையே கரெக்ஷனுக்கு அனுப்புறாங்களாம். என்னதான் கரெக்ஷன் பண்ணாலும் எவிக்ஷன் கன்ஃபார்ம். எப்படிக்கா சொல்றீங்க? ஹாசினி கழுத்துல கட்டின தாலியே ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்ணதான் அவளையே இந்த வீட்ல வச்சிருக்காரு. இதுல பிரபலியோட தாலிய ஹாசினிக்கு எப்படி தருவாரு? நோ, நோ சான்ஸ். ஜெயம்மா கண்ட கனவு நடக்கத்தான் போகுது. 2 பேரும் பிரியத்தான் போறாங்க. அந்த ஹாசினி இந்த வீட்டை விட்டு ஓடத்தான் போறா. நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்னாச்சு? நிறுத்துமா. மரியாதை இதுல கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. நான் சொல்றது கேளு. வேண்டாம், கையெழுத்து போடாத. இது நல்ல கனவாச்சு. இதுக்கே வருத்தப்படுற? ஏய், வாய் மூடு. என்ன உனக்கெல்லாம் விளையாட்டா போச்சா? இப்படி ஒரு அபசகுணம் நடந்துருச்சேன்னு நானே கவலையா இருக்கேன். இத நினைச்சு நைட் எல்லாம் வயித்துல எனக்கு தூக்கமே வரல, தெரியுமா? சரி, இப்போ அதுக்கு என்ன? அதான் அந்த பயம் எனக்கு இருந்ததா ஜோசியரை வரவழைச்சு கேட்டேன். அதுக்கு அவரு கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகியும் தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷன் பண்ணலையே, அதனாலதான் இப்படி எல்லாம் அபசகுணமா வந்து கனவுல காட்டுதுன்னு சொன்னாரு. உடனே அதை பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. தாலி பிரிச்சு கட்டுற சடங்கு தானே, தாராளமா பண்ணலாம். அப்பாடா, சரி. ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல தாலியை பிரிச்சுற, திருப்பி கட்டாத. நானும் அவ கழுத்துல தாலி கட்டுட்டேன்னு நான் அவ்வளவு வருத்தத்துல இருக்கேன். இதுல ஒரு சடங்கு வேற. போமா. ஏஜே, என்ன ஏஜே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என் உசுறு கொடிய புடுங்குற மாதிரி இப்படி ஒரு கனவு கண்டுட்டேனே நானே அழுதுகிட்டு இருக்கேன். நீ இப்படி சொன்னா எப்படி? இந்த சடங்கை மட்டும் செய்யலன்னா ஐயோ, நான் தினம் தினம் பயத்துல செத்து பொழைக்க வேண்டி வரும், தெரியுமா? பாப்பா, நடிப்புல நீ நடிகை அம்பிகாவே மிஞ்சிருவ போல இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. அது இந்த சடங்கு செய்ய நீ ஒத்துக்கணும். அக்கா, என்னக்கா இது? ஏஜே யோசிக்கிறத பார்த்தா ஒத்துக்குவார் போல இருக்கு. அது எப்படி? இப்ப பாரு. ஜெயம்மா, முழுசா சொல்லுங்க, அத தனித்தனியா சொல்லுவீங்களா? என்ன? ஜோசியர் பிரபலியத்தையோட தாலியை தானே ஹாசினி கழுத்துல கட்ட சொன்னாரு. அத சொல்லுங்க. அம்மா, என்னம்மா இது? ஆமாப்பா, அது பழைய தாலி சும்மா தானே கிடக்குது. அத ஹாசினி கழுத்துல போட்டுடலாம். ஹாசினியோட கழுத்துல ஏறின தாலிக்கே நான் அவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேன். இதுல போய் பிரபலியோட தாலியா? அம்மா, இது மட்டும் நடக்கவே நடக்காது. பிரபலி விட்டுட்டு போன ஒவ்வொரு பொருளும் எனக்கு ஒரு ஞாபகம். அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல ஏஜே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லம்மா, இந்த விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. இப்போ சொல்லிட்டேன். உனக்கு தூக்கம் வரலன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுக்கோ, தூக்கம் வந்துடும். உனக்கு தானா கனவு வந்தாலும் சரி, நீயா ஒரு கனவு கண்டாலும் சரி, பிரபலியோட தாலி வேற யார் கழுத்திலயும் ஏறாது. இல்ல ஏஜே, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. ஏஜே, இல்லம்மா. ஏஜே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஜெயமா. ஏ உனக்கு என்ன பிரச்சனை? அதான் ஏஜேவே ஒத்துக்க மாட்டேங்கிறாருல்ல, அப்புறம் எப்படி சடங்க நடத்துவீங்க? அதெல்லாம் நான் நடத்துவேன், நான் பாத்துக்கிறேன் எல்லாம். எப்படி? அவர் இல்லாமையா இல்ல பிரபலி தாலிய கொடுக்காமையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதை விடு. இந்த விஷயத்துல உன்னோட பதில் என்ன, அத சொல்லு எனக்கு. புருஷன் நல்லா இருக்க தானே இந்த தாலிய பிரிச்சு கட்டுற சடங்கே நடக்குது. ஆமா, அவரே எதுக்கு ஒத்துக்கல?
அவர் இல்லாம தாலிக்கு எத்தனை பூஜை பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? இல்ல ஹாசினி, நான் சொல்றது என்னன்னு உனக்கு விட்டுருங்க ஜெயம்மா. ஹாசினி, எனக்கு பயமா இருக்குமா. ஜெயம்மா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹாசினி, நான் சொல்றது என்ன? ஜெயம்மா வேண்டாம் ஜெயம்மா, என்ன வற்புறுத்தாதீங்க. உன்னோட பதில் நோதா இல்ல? சாரி ஜெயம்மா, நானே இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போக போறேன். எவிடன்ஸ் எடுத்து கொடுத்து ஹிட்லர் ஜெயிலுக்கு போயிட்டா நீங்களே என் தாலிய வாங்கிட்டு துரத்தி விட்டுருவீங்க. கட்டி கொடுக்க போற தாலிக்கு எதுக்கு சடங்கு? என்ன மன்னிச்சிருங்க ஜெயம்மா. வாமா வா, உனக்காக தான் வெயிட்டிங். எஸ், எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏய் முண்டோ, உனக்காக நான் மாலை போடுறதுக்கு வெயிட் பண்ணல. நீ தொலைச்சதை திருப்பி எனக்கு கொடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நான் என்ன தொலைச்சேன்? அந்த ப்ளூ ஃபைல் எங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. என்ன கேட்டா? அந்த ப்ளூ ஃபைல இந்த ரூம்ல தான் வச்சேன். நீ தானே டெக்கரேஷன் பண்றேன்னு இந்த ரூமே மொத்தமா கழிச்சு போட்டேன். அப்போ உன்கிட்ட தானே கேட்கணும். கரெக்டா தேடி அதை கண்டுபிடிச்சு கொடு. என்ன மேல பாத்துட்டு இருக்கேன்? அத பரன் மேல வச்சிருப்பேன். இங்க தானே வச்சிருப்பேன். ஒழுங்கா தேடி கொடு. அப்புறம் இந்த ஃபைல தொலைச்சிட்டு என்ன தேட சொல்றாரு? ஒரு நாள் நல்லா வச்சுக்கிறேன். குருட்டு ஹிட்லர். குளிர்காலத்துல 2 போர்வையை போத்திக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு டபுள் கண்ணாடி போடுங்க. ஏன்? யோ ஹிட்லர், உங்க ஓட்ட கண்ணாடிக்கு இது கூட தெரியலையா? அங்க இருந்ததா? சரி கொடு. அதான் சொன்னேனே பாஸ், 2 கண்ணாடி போடுங்கன்னு. ஓவரா பேசாத சரியா? ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா பாஸ்? தொலைச்சிட்டு தேங்க்ஸ் வேற கேக்குறியா? வேணா உன் உத தர வாங்கிட்டு. உதயா? வேணா கிளம்பு.